Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya wal mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வாரம் எங்களுடைய இந்த ஃபிக்ஹ் வகுப்புடைய தொடராக நாங்கள் தொழுகையில் முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒரு சுன்னத்தான் சுத்ரா. அது சம்பந்தமாக வந்த செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்றைய வாரம் தொழுகையில் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய பேணப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் தொழுகையில் எங்களுடைய பார்வையை நாங்கள் எங்கே செலுத்தணும் என்ற சம்பந்தமான விடயம். இந்த தலைப்புக்குள்ள நான் வருவதற்கு முன்னால் ஏற்கனவே இந்த வகுப்பு நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு செய்தியை கொஞ்சம் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என்ற ஒரு கட்டாய தேவை இருப்பதனால கொஞ்சம் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவிட்டு உங்களோட பதிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அதன் பிறகு இன்றைய தலைப்புக்குள்ளே நான் வரலாம்னு நினைக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், பொதுவாக உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும், தொழுகை மட்டுமல்ல எல்லா அமல்களையும் நாங்கள் ஏன் செய்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அதனுடைய நன்மையை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக கூலியை எதிர்பார்த்து அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம். அப்போ அந்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் அதன் கூலிகளை நாங்கள் எதிர்பார்த்து செய்யணும் என்று சொன்னால், அந்த அமல்கள் முதலாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 நிபந்தனைகள் மிக முக்கியமாக சொல்லப்படுது. அறிஞர்கள் அந்த 2 நிபந்தனைகளையும் அல் குர்ஆனுடைய ஆதாரத்தை முன்வைத்து சொல்கிறார்கள். அதில் ஒன்று, நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கம் இபாதத்துக்களையும் இஹ்லாஸோடு நிறைவேற்றணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற மன தூய்மையோடு செய்யணும், முகஸ்தூதிக்கு இடமளிக்க கூடாது. இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அமைப்பில் செய்யப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த வணக்கத்தை செய்தார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த 2 நிபந்தனைகளும் எல்லா அமல்களையும் நாங்கள் பேண வேண்டிய 2 நிபந்தனைகளாக இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப இதுல இரண்டாவது நிபந்தனை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அமைப்பில் தான் செய்யப்படணும் என்பது எல்லோரும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இதை விளங்கி இருக்கிறோம். எனவே இது தொழுகை என்ற இபாதத்துக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் உள்ள விஷயம். நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தஸ்பீஹ் செய்யறோம்னு சொன்னாலும் நாங்கள் தஸ்பீஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகளாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அமைப்பில் செய்யணும். அந்த தஸ்பீஹ்களை நாங்கள் நினைத்தவாறு செய்ய இயலாது. இது தெரிஞ்ச ஒரு விஷயமா. அது போலதான் அன்பார்ந்தவர்களே, இப்ப நாங்க இந்த இடத்துல ஃபிக்ஹ் வகுப்புல இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விடயமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்ததை சொன்ன விதத்தை தெளிவாக நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய இபாதத்தை, குறிப்பாக தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். அது அல்லாம இந்த வகுப்பில் ஏதோ ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் செயல்படுவதோ அல்லது ஏதோ ஒரு வழியில நாங்கள் செய்வதோ இந்த இடத்துல அந்த நோக்கம் இல்லை. நாங்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை விளங்கி அதுபடி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அந்த இபாதத்தை செய்யணும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கம். அந்த குறிக்கோளை மையமாக வைத்துத்தான் இந்த வகுப்பை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஏன் அந்த நோக்கத்தை நாங்கள் உள்வாங்கி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் படிக்கணும் என்பதற்கான காரணம் என்னென்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அப்படித்தான் சொல்லியிருக்கிறான்.
வமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்றான் அல்லாஹ். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல, நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களாக நீங்க இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகி என்ன பின்பற்றுங்கன்னு நபியே நீங்க சொல்லுங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்த கட்டளை. அந்த கட்டளையை விளங்கிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த அடிப்படையை போதித்தார்கள். அந்த அடிப்படையை மக்களுக்கு போதித்ததனால தான் சஹாபிகள் அணுவணுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அணுவணுவாக சரியாக விளங்கி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அமல் செய்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவான செய்திகள் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். நிறைய சஹாபாக்களுடைய முன்மாதிரிகள் இருக்குது. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சுட்டி காட்டுறதுக்காக, விலகி கொள்ளணும்னுக்காக. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாங்க ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும் என்பதுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இப்னு உமர் அவர்களே, நீங்க இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல நீங்க முத்தமிடுறீங்களே, இதை ஏன் செய்றீங்கன்னு கேட்கிற ஒரு மனிதர் வந்து. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தலிமுஹு வ யஸ்தக்பிலு அல்லாஹ் வ யுகப்பிலு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை கையால தொட்டு அவர்கள் முத்தமிட்டதனால நான் என்ன செய்கிறேன், நான் அதே மாதிரி செய்கிறேன் என்றார்கள். அப்ப அந்த மனிதர் திரும்ப இப்னு உமர் அவங்களை பார்த்து சொல்றாங்க, இப்னு உமர் அவர்களே, அதை எனக்கு செய்ய முடியாம போனா அல்லது என்னால அதற்கு நெருங்க முடியாத அளவுக்கு நெரிசல் வந்தால் நான் அதை விட்டு விடுவது நல்லந்தானே, அதை விட்டு விடுவது நல்லந்தானே என்று இப்னு உமர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதரை பார்த்து இப்னு உமர் என்ன சொல்றாங்கண்டா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு முடியாம போனா என்று நீங்க உங்களை என்ன செய்றீங்க, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி நீங்க அதை விட்டு கலர பாக்குறீங்க. நீங்க முயற்சி எடுக்கணுமா இல்லையா? முயற்சி எடுத்து உங்களால முடியாம போனால் அது வேற விஷயம். அது இல்லாம நீங்க அதற்கான முயற்சி எடுக்காம, அந்த கல்லிடத்துல போய் அதை தொட்டு முத்தமிடுறதுக்கான முயற்சி எடுக்காம எடுப்பிலே நான் அதை விட்டு ஒதுங்குறேன் நல்லதானே நீங்க ஏன் சிந்திக்கணும் என்று அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில படித்த இப்னு உமர் அவங்க ஒரு சிந்தனையை தூண்டுறாங்க. நீங்க அப்படி சொல்ல போகாதீங்க, முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலை சுன்னத்தை பின்பற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது ஏலா போனால் அடுத்த விஷயம். இது மாதிரி தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் முதலாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிற அடிப்படையில் செய்வது தான் இன்றியமையாத ஒரு, அப்பதான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அந்த இந்த 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 கொள்கை, அதாவது இந்த நபிகளாருடைய சுன்னாவை இப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளோடும் என்று வளர்ந்த நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள். அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இப்போ ஃபிக்ஹுன்னு வந்தாலே 4 மதுஹபுடைய இமாம்களுடைய பேர்கள் நிறைய பேசப்படுறதை பார்க்கிறோம். 4 இமாம்கள். இந்த இமாம்களும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றோடும், அதுல தானப்பா உண்மையான என்ன நபி வழியை பின்பற்றதுக்கான உண்மையான அடையாளம் அதுல தான் இருக்குது என்பதை நிறைய அவங்களே என்ன செய்யறாங்க, அந்த இமாம்கள் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர், அல்லாஹ் யர்ஹமுஹு, இவர் யார்? இவர் ஒரு தாபிஈ, சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர். இந்த அபூ ஹனீஃபா இமாம் வந்து ஹிஜ்ரி 80 பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 150 வருடம் வரைக்கும் வாழ்றாரு. அவரு கூஃபால பிறக்கிறாரு, கூஃபால தான் வாழ்றாரு.
இவர் சந்தித்த ஒரு முக்கியமான சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு நாங்க இந்த விஷயத்துல பேணுதலாக இருக்கோம். அவர் ஒரு அறிஞர், ஒரு இமாமாக கருதப்படக்கூடிய முக்கியமான ஒரு அறிஞர், ஹனபி மதுஹபுடைய ஒரு இமாம். இவர் சொல்றாரு, இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி. ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா, மார்க்க விடயம் உண்டு, அதுல நான் ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக நபிகளாருடைய ஹதீஸ் இருக்குமாக இருந்தால் அந்த ஹதீஸை எடுத்து நடப்பது தான் அப்ப என்னுடைய மதுஹப்னு சொல்றாரு. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு அந்த அறிஞர். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாரு, லா யஹில்லு லி அஹதின் ஐ யஅஹுத பிகௌலினா மா லம் யஅலம் மின் ஐன அஹத்னாஹு. மக்களை பார்த்து சொல்றாங்க, அவங்களோட மாணவர்களை பார்த்து, மாணவர்களே நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தர்றேன், பேசுறேன். நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கண்மூடித்தனமாக எடுக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய செய்திகளை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்பதை நீங்க அறிந்ததற்கு பிறகு எடுங்க என்று அப்படித்தான் நீங்க அறிவை எடுக்கணும் என்ற கட்டளைய, அதாவது செய்திய முக்கியத்துவத்தை இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்றார்கள். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் அந்த அறிஞர் சொன்ன நிறைய உதாரணங்களை. இன்னொன்று சொல்லவா, இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கிதாபல்லாஹ் வஹபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கௌல். இது தெளிவாக இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அந்த இமாம் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி மார்க்கத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லி, நான் சொன்ன மெசேஜுக்கு மாற்றமாக குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்திலேயோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் இருந்தால் ஏந்த கருத்தை விட்டு போடுங்க, ஏந்த கருத்தை விட்டு போடுங்க. குர்ஆன்லையும் நபி சுன்னாவுலையும் நீங்க அதை எடுங்க, எதிக்கும் அதை எடுங்கன்னு சொல்றாரு யாரு? அபூ ஹனீஃபா இமாம். அதே போல மதுஹபுடைய இன்னொரு முக்கியமான ஒரு இமாம் யாரு? மாலிக் இமாம், மாலிக் இப்னு அனஸ்ன்னு சொல்லுவோம் ரஹ்மஹுல்லாஹ். இவர் ஹிஜ்ரி 93 பிறந்து 179 மரணிக்கிறாரு. இவர் மதீனா முனவ்வரா, மதீனாவில் தான் பிறந்தாரு, மதீனாவில் தான் வாழ்ந்து மரணிக்கிறார் அந்த இமாம். அந்த நசுல்லாங்க வாழ்ந்த அந்த பூமியில அவர் ஒரு அறிஞராக கருதப்பட்டார் அந்த காலத்துல. அந்த இமாம் என்ன சொல்றாரு, மாலிக் இமாம், இன்னமா அன பஷர், மக்களே நான் ஒரு மனிதன், நான் ஒரு சாதாரண மனிதன். உசீப், நான் பெரிய அறிஞராக இருந்தாலும் நான் சில நேரம் நான் சரியாகவும் செல்லுவேன், மனுஷன் என்ற அடிப்படையில் தவறான கருத்தையும் நான் செல்லக்கூடிய நிலைமை எனக்கு உருவாகும். அவர் சொல்ற, எனவே நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. ஃபகுல்லு மா முஆஃபகல் கிதாப வஸ்ஸுன்னா, நான் சொன்ன கருத்துக்கள்ல எது எல்லாம் அல்லாஹ்வுடைய கிதாபுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கும் ஏற்றதாக இருக்குதோ, ஒத்ததாக இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஹுது, அதை எடுத்துக்கொள்ளுங்க. வகுல்லு மாலம் யுவாஃபில் கிதாப வஸ்ஸுன்னா ஃபத்ருக்கு, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் மாற்றமாக இருக்குதோ அதை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. அப்ப நாங்க இங்க என்ன படிக்கிறோமோ எங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையில எப்படி இது இருக்குது என்பதைத்தான் நாங்க பார்க்கணும். அதை எப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க என்பதைத்தான் நாங்க விளங்கணும். அது சம்பந்தமாக வந்த ஹதீஸுகளைத்தான் நாங்க ஆய்வு பண்ணணும். இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் எடுக்கணும். எடுத்து அவர்கள் சொல்ற கருத்துக்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஏற்றதாக இருக்குதா என்பதை அந்த இமாம்களை நாங்கள் கண்ணியப்படுத்துறோம்னா அதுதான் செய்யணும். அதுதானே உண்மையானவங்க. நாங்கள் அந்த இமாம்களை சரியாக மதித்து செயல்படுறோம்டா அந்த இமாம்களுடைய கருத்துக்களை நாங்கள் என்ன செய்யணும்? அதை ஆதரிக்கணும். அவங்க சொன்ன வழிகாட்டலை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல முக்கியமான ஒரு இமாம் தான் நாங்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய, அதாவது ஒரு மதுஹப் தான் ஷாஃபி மதுஹப்னு சொல்லக்கூடிய ஒரு மதுஹப். இந்த மதுஹபுடைய இமாம் யாரு? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி அவர்கள்
பிறக்கிறாரு பலஸ்தீன்ல காசாவில். அவர் மவுத்தாகிறார் எங்கேண்டா ஈஜிப்ட்ல. அவர் ஹிஜ்ரி 150 பிறக்கிறாரு, 204 மவுத்தாகிறாரு. இமாம் ஷாஃபி. இந்த ஷாஃபி இமாம் நிறைய கலையில நிறைய அவருடைய கிதாபுகள் இருக்குது. அப்ப அந்த இமாம் நிறைய விஷயங்களை, எங்களுக்கு அடிப்படைகளை, அவர்களும் ஒரு மனிதர் என்பதற்காக எங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லித்தர்றாரு. என்ன சொல்றாரு? மாமின் அஹதின் இல்லா வதத்ஹபு அலைஹி சுன்னத்துன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஅஸபு அன்ஹு. நான், அதாவது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சில சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாக்கள் அவருக்கு தவறி போகக்கூடும், கிடைக்காம இருக்கலாம், விளங்காம இருக்கலாம், தவறி போகக்கூடும், அவருடைய பார்வையில் அது வந்து பட்டிருக்காது. அப்ப அப்படி சொல்லி போட்டு சொல்றாரு, ஃபமஹ்மா குல்து மின் கௌலின் அவ் அஸல்த மின் அஸ்லின் ஃபீஹி அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹலாஃபி மா குல்த். நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லி தந்தோ அல்ல ஏதாவது ஒரு மார்க்க விடயத்தை சொன்னாலோ அந்த செய்திக்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா அவர்களுடைய வழிமுறை இருக்குமாக இருந்தால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றை தான் ஆதரிக்கிறேன், அதைத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்ற செய்தியை இமாம் ஷாஃபி அவர்கள். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு ஒரு பக்குவம் பேணுதல் அவனுடைய இல்முல. எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வை பயந்து மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறதை இதுல இருந்து விளங்குதா இல்லையா? அதே போல இன்னொரு செய்தியில இமாம் ஷாஃபி சொல்றாரு, அஜ்மா அல் முஸ்லிமூன அலா அன்ன மன் இஸ்தபான லஹு சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஹில்லு லஹு அய்யதஹா லிகௌலி அஹத். முஸ்லீம்கள், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு கருத்துல என்ன செய்யறாங்களாம், ஒன்றுபட்டிருக்கிறாங்களாம். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தை, ஒரு சுன்னத்து நாங்க பின்பற்ற வணக்க வழிபாடுகள்லையோ மார்க்க விஷயத்திலேயோ தெளிவாக இருக்குமானால் யாருடைய சொல்லுக்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாது. அதுதானே உண்மை, அதுதானே உண்மை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டியது என்ற செய்தியை இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்றாரு. அதே போல இன்னும் நிறைய கருத்துக்கள், குல்லு மஸ்அலத்தின் ஸஹ்ஹ ஃபீஹல் ഖബർ அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லின் நக்ல் பிகிலாஃபி மா குல்து ஃபஅன ராஜிஉன் அன்ஹா ஃபீ ஹயாத்தி வ பஅத மௌதி. பாருங்க, இது முக்கியமான அந்த அறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தாங்க என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. என்னென்றால், எந்த ஒரு மஸ்அலாவாக மார்க்க விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலாக எல்லா, அதாவது ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டு அதற்கு மாற்றமாக நான் ஏதாவது சொல்லி இருந்தால் நான் அதிலிருந்து வாபஸ் பெற்றுக்கொள்றேன். நான் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கும் போதும் வாபஸ் சொல்றேன், நான் மௌத்தானதுக்கு பிறகும் நான் அதிலிருந்து நிரபராதி ஆகிடுறேன் என்று சொல்றாரு. அப்ப எவ்வளவு அழகான கருத்துக்கள் அந்த இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்றாங்க. அதே போல அந்த மதுஹபுடைய 4 மதுஹபுல கடைசியாக இருந்த ஒரு இமாம் தான் ஹம்பலி மதுஹபை சார்ந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ். இந்த அறிஞரும் ஹிஜ்ரி 1164 பிறந்து 240 மரணிக்கிறாரு பக்தாதுல. இந்த அறிஞர், இந்த இமாம் பக்தாதுல பிறக்கிறாரு, அங்கேதான் மரணிக்கிறாரு. இமாம் அஹ்மத் அவர்கள் நிறைய செய்திகளை இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், ஷாஃபியிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்றாரு. அவர் குறிப்பாக இமாம் ஷாஃபியுடைய ஒரு மாணவர். அப்ப இவர் என்ன செய்கிறார் என்றால், இவருடைய கருத்துக்கள் நிறைய சுன்னாவுக்கு நெருக்கமான செயல் நிறைய இருக்குது. அப்படி உள்ள முக்கியமான அறிஞர் கூட என்ன சொல்றாரு, லா துகல்லிதுனி வலா துகல்லிது மாலிகன் வல ஷாஃபிய்ய வலல் ஔஸாஇய்ய வல ஸௌரி வஹுத் மின் ஹைது அஹது. அவருடைய ஆசிரியர்களுடைய பேரை சொல்றாரு. நீங்க என்னிடமிருந்து நீங்க எந்த ஒரு செய்தியையும் கண்மூடித்தனமாக எடுக்காதீங்க. என்னுடைய ஆசிரியர் மாலிக், என்னுடைய ஆசிரியர் ஷாஃபிஈ, ஔஸாஇ, ஸௌரி, இந்த அறிஞர்கள் எல்லாம் என்னென்னவல்ல சொல்றார்களோ அதை கண்மூடித்தனமாக நீங்க எடுக்காதீங்க. வஹுத் மின் ஹைது அஹது, அவங்க எங்கிருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தாலே எடுங்க என்றாங்க. அப்ப இது என்ன உணர்த்துது என்றால்,
எங்கிருந்து நாங்கள் படிக்கணும் மார்க்கத்தை, குறிப்பாக எங்களுடைய மார்க்க ஃபிக்ஹ் சட்டங்களை எங்கிருந்து எடுத்துக்கொள்ளணும் என்பதை இந்த அறிஞர் நிறைய எங்களுக்கு இப்படி அழகான செய்தியாக சொல்றார். அப்ப இவ்வாறு இந்த இமாம்களுடைய நிறைய செய்திகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றொன்று தான் சொன்னேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த வகுப்புலையும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வகுப்புலையும் என்னுடைய நிலைப்பாடுன்னா, உங்களுக்கு குர்ஆன்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் தொழுகை சம்பந்தமாக என்ன வந்திருக்குதோ அதை எடுத்து சொல்வது தான் எனக்கு நோக்கமே ஒழிய வேற எந்த ஒரு நோக்கமும் அல்ல. காரணம் என்றால், நாங்கள் இபாதத் செய்வோனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டல் அமைப்பில், அதுதான் நோக்கம். எனவே அதை தவறி போனோம் என்றால் தான் எங்களுடைய வணக்கங்கள் பிழையாகிடும். எனவே இதை அடிப்படையை எப்பொழுதும் உங்களுடைய மனதிலே பதிவெடுத்து கொள்ளுங்க. இதை மறந்துடாதீங்க. எப்பவுமே இந்த அடிப்படை எங்களுக்கு இருக்கணும். இதை அடிப்படையாக வைத்து அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தலைப்புக்குள்ள உங்களுக்கு நான் சில முக்கியமான செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது, தொழுகையில எங்களுடைய பார்வை எவ்வாறு அமைய பெறணும் என்பதுதான் அடுத்த விஷயம். சுத்ராவை நாங்கள் ஏற்பாடு செய்து ஒரு சுத்ராவை முன்னோக்கி நாங்கள் நின்று நாங்கள் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டிட்டோம் என்று சொன்னால், முதலாவதாக எங்களுடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் நாங்கள் பார்க்கணும். சிலர் தொழுகையில் தக்பீர் கட்டி போட்டு ஒசக்க வானத்தை பார்த்து நீக்கிறாங்க, மேல அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுல இப்படி இருக்குதா, ஹதீஸ்ல அப்படித்தான் மேல பார்க்க சொல்லி இருக்கிறார்களா, இல்ல கீழே பார்க்கணுமா? கீழேனா எங்க பார்க்கணும்? கீழே. இன்னும் சிலர் பார்க்கிறோம் கீழே தான் பார்க்கிறாங்க, இந்த பெருவரல் ரெண்டையும் கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுவே நாங்கள் சரியாக இதனுடைய நபி வழி என்ன என்று பார்க்குற நேரம் நிறைய அறிவிப்புகள் இது தொடர்பாக வருது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குற நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் பைஹகி அவர்கள், அதே போல இமாம் ஹாக்கிம் அவர்கள், இவங்க ரெண்டு இமாம்களுக்கும் ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. அவங்க தொகுத்த சுனன் என்ற பெயர்ல அந்த ரெண்டு இமாம்களுடைய ஹதீஸ் புத்தகம் இருக்குது. அதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்னென்றால், கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா தஅ ரஅஸஹு வரமா பிபஸரிஹி நஹ்வல் அர்த். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டால் தஅ ரஅஸஹு, அவங்களோட தலையை கீழே தாழ்த்தி கொள்வாங்க. வரமா பிபஸரிஹி நஹ்வல் அர்த், நிலத்தை பூமியை பார்த்து நோக்கி அவங்களுடைய பார்வை இருக்கும் என்று இந்த இரண்டு அறிஞர்களும் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு அறிவிப்புல அதே இமாம் பைஹகியும் இமாம் ஹாக்கிம் அவர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, அதுல இமாம் ஹாக்கிம் அவர்கள் அந்த செய்தியை சஹீஹ் என்றே அவர்கள் சொல்றார்கள். என்னன்னு சொன்னால், லம்மா தஹலல் கஅபத மா ஹலஃப பஸருஹு மௌதிஅ சுஜூதிஹி ஹத்தா தக்ருஜ மின்ஹா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி வருது இந்த அறிவிப்புல. என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை அவர்கள் வந்து அடைந்து காபாவுக்குள்ள நுழைந்த நேரம், அந்த மஸ்ஜிதுல் ஹரம் அந்த இடத்துக்கு வந்த நேரம், தொழுகைக்காக வந்த நேரம், அவருடைய பார்வை சுஜூத் செய்கிற இடத்தில் தான் இருந்தது. தொழுகையில அவருடைய பார்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை எங்க இருந்தது? எங்க? சுஜூத் செய்கிற இடத்தை நோக்கித்தான் இருந்தது. ஹத்தா ஹரஜ மின்ஹா, அந்த அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டே தான் இருந்தார்களாம். தொழுகையிலிருந்தும் காபாவிலிருந்தும் வெளியேறும் வரைக்குமே அப்படித்தான் இருந்தார்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய பார்வையை சுஜூதின் பக்கம், சுஜூத் செய்கிற இடத்தை நோக்கித்தான் இருந்தது என்று சொல்றார்கள். அப்ப இது ஒரு அறிவிப்பு. அதே போல இமாம் அபூ தாவூத், இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இது
சனத் அறிவிப்பாளர் வரிசையை சஹீஹ் என்றே அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்பகி அன் யகூன ஃபில் பைத்தி ஷைஉன் யுஷ்கிலுல் முஸல்லி. தொழுகை என்று சொன்னால் ஒரு இபாதத். அந்த தொழுகையை நாங்கள் பயபக்தியோட இறையச்சத்தோடு நாங்கள் தொழணுமா இல்லையா? தொழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல பேணுதலாக நாங்கள் இருக்கணும் என்பதற்காக சொல்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் தொழுகின்ற சமயத்தில் தொழுகையை சிந்தனையை உங்களுக்கு வெளியே திசை திருப்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வீடுகளில் நீங்க என்ன செய்யாதீங்க, ஏதும் தொங்க விட்டு அலங்காரம் செய்யாதீங்க. அப்ப பாருங்க, தொழக்கூடிய இடத்துல இப்போ பள்ளி வாயில்கள் என்றாலும் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய என்ன செய்கிறாங்க, பெரிய அமைப்பில் என்ன செய்கிறாங்க, பள்ளிகளில் அந்த தொழக்கூடிய மக்களுடைய அந்த இறையச்சமெல்லாம் அதாவது திசை திரும்புகிற அளவுக்கு நிறைய ஜதி வேலைப்பாடுகளை போட்டிக்கிறாங்க இன்றைக்கி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அது கூடாது. தொழுகிற இடத்துல நாங்கள் பக்தியாக இறையச்சத்தோட நாங்கள் அந்த சிந்தனை விட்டு மாறாமல் நாங்கள் தொழணும் என்றால் எங்களோட சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஏற்பாடுகளும் அங்கே இருக்கக்கூடாது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வீட்டில் கூட உங்களோட தொழுகையை பாழாக்குற அமைப்பில் நீங்கள் ஏதும் அதை உங்களை திசை திருப்புற அளவுக்கு நீங்கள் ஒன்றையும் முன்னால் வைக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப பார்வை சுஜூதுடைய அந்த இடத்தில் சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல நெத்திய வைக்கிறோமே, அந்த இடத்துல எங்களோட பார்வை இருந்தால் நாங்கள் இறையச்சத்தோட தொழுவோம். எங்களோட சிந்தனை மாறாது, நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க மாட்டோம். எனவே தொழுகையை பயபக்தியோட அதில் ஓதக்கூடிய சூறாக்களை மௌராதுகளையும் நாங்கள் என்ன செய்வோம், பேணுதலாக தொழுவோம். சில நேரம் நாங்கள் தொழுகையில் எங்களுடைய பார்வைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் போகிற நேரம், சில நேரம் தொழுகையில் நான் எத்தனை ரக்காத் தொழுதுன்னு மறந்துடுவோம். அல்லது நான் இந்த ருக்கூல தஸ்பியை செஞ்சிட்டேனா, இதில் இந்த சூறாவை நான் ஓதிட்டேனா என்று மறதி கூட வரும். எனவே எங்களுடைய பார்வை ஒரே திசையில குறிப்பாக சுஜூதை நோக்கி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இறை அச்சத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த செயற்பாடு இருக்கிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல இன்னும் சொல்ல போனால் இந்த மேல பார்த்து கொண்டு தொழுகிறோமே, இது தொடர்பாக எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அறிவிப்புகள் வந்திருக்குது என்பதை பார்க்கிற நேரம் இமாம் புகாரி அவர்களும் இமாம் அபூதாவுத் அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் செய்திகளில் எவ்வாறு வருதென்றால், கான யன்ஹா அன் ரஃபில் பஸர் இல ஸமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து மேல பார்த்து நீங்க தொழுவதை தடை செய்தார்கள். வானத்தை பார்த்து மேல பார்த்து தொழுவதை தடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அதே அந்த புகாரி இமாம் அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்களும் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியில வருது, லயன்தஹ்யன்ன அக்வாமுன், அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தார நாசமாக்கட்டும், அழித்து போடட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது யாரு, எவங்களை அல்லாஹ் அழிக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், யர்ஃபஊன அப்ஸாரஹும் இலஸ்ஸமாஇ ஃபிஸ்ஸலாஹ், தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் தொழுது கொண்டு வானத்தை பார்த்து கொண்டு மேல பார்த்து கொண்டு தொழுகிறார்களே, அவர்கள் அழிந்து போகட்டும், அவ்வாறே இல்லாமல் போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையான வார்த்தையை சொல்லிக்கிறார்கள். இன்னொரு அதுல வருது, அவ் லா தர்ஜு இலைஹிம், அல்லது அவங்களோட மேல தூக்கி பார்த்த பார்வை திரும்ப மீண்டு வராமல் இருக்கட்டும். எந்த அளவு கடுமையான எச்சரிக்கை அது, கடுமையாக இருக்கா இல்லையா? இன்னொரு அறிவிப்புல வருது, லதஹ்திஃபன்ன அப்ஸாரஹும், அவங்களோட கண்கள் குருடாக போட்டும் என்று சொல்லி. பாருங்க எவ்வளவு அவுது பில், அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. காரணம் என்றால் இந்த அளவுக்கு கடுமையாக எச்சரித்து இவ்வாறு மேல பார்த்து தொழக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது காரணம் என்னென்றால், தொழுகை என்பது ஒரு இபாதத், நேரடியாக நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்.
அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வணக்கமா இல்லையா? வணக்கம். அப்ப இந்த அல்லாஹ்வோடு நெருக்கமாக நாங்கள் இருந்து நேரடியாக நாங்கள் தொடர்பு கொண்டு தொழுகை என்று சலா என்று அரபுல சொன்னாலேயே அதுக்கு பிரார்த்தனை, துஆ என்ற அர்த்தம் இருக்குது. ஒரு பிரார்த்தனை. அப்ப அல்லாஹ்விடத்துல நாங்க அந்த நேரடியான அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இபாதத் செய்ய வேண்டிய நாம் எங்களுடைய பார்வையை மேல திருப்பி சிந்தனைகளை நாங்கள் வேற எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது என்பது ஒரு 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 மோசமான ஒரு விடயம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதும் எங்களோட பார்வையை சுஜூதுடைய இடத்தை நோக்கி இருக்கணும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருது. அதே போல் இமாம் திருமிதி அவர்களும் இமாம் ஹாக்கிம் அவர்களும் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபஇதா ஸல்லைத்தும் ஃபலா தல்தஃபிது ஃபஇன்னல்லாஹ யன்ஸபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யதலஃபத். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இமாம் திருமிதி அவர்களுடைய அறிவிப்புல, இமாம் ஹாக்கிம் அவர்களுடைய இன்னொரு அறிவிப்புல வருது, தொழுகை நீங்கள் தொழுதால் உங்களுடைய பார்வைகளை நீங்க அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பாதீங்க, ஒரே இடத்துல உங்களுடைய பார்வையை செலுத்துங்க. என்ன தெரியுமா காரணம்? எவர் ஒரு இடத்துல பார்வையை சுஜூதுடைய திசையை நோக்கி செலுத்துறாரோ அல்லாஹ் அவரோடு முகத்துக்கு முகம் நேரடியாக என்ன செய்யறானாம், அல்லாஹ் அவனுடைய பார்வையை எங்கள் மீது செலுத்துகிறான். தொழக்கூடியவர்களோடு எப்ப எங்களுடைய பார்வை அந்த இடத்தை விட்டு மாறிவிடுமோ அல்லாஹ் நேரடியான அந்த தொடர்பை துண்டித்து விடுவான். நேரடியான அந்த தொடர்பை அல்லாஹ் எங்களை விட்டு துண்டித்து விடுவான் என்ற செய்தியை இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே நாங்க நேரடியாக அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த இபாதத்துல அந்த பார்வை சுஜூதை நோக்கி இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நாங்க திசையை திருப்பி பார்வைகளை நாங்க வேறங்கிட்டாவது கொண்டு போயிட்டோம் என்றால் நேரடியான தொடர்பை அல்லாஹ்வோடு உள்ள அந்த சந்தர்ப்பம், நேரடியான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதே போல இமாம் புகாரி அவர்களும் இமாம் அபூதாவூத் அவர்களும் சொல்லக்கூடிய இன்னொரு அறிவிப்பு, இஹ்திலாசுன் யஹ்தலிஸுஹு ஷைத்தானு ஃபின் ஸலாத்தில் அப்த். பார்வையை நாங்க சுஜூதுடைய இடத்தை வெட்டும் திசையை திருப்பி நாங்கள் போறோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய ஒரு திருட்டு விளையாட்டாகும். ஷைத்தான் தான் என்ன செய்யறான், இவ்வாறு திருட்டு விளையாடுகிறான், அவனுடைய திருட்டு வேலை இது. எனவே நாங்கள் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிகிறோம். அதே போல் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸாலுல்லாஹு முக்பிலன் அலல் அப்தி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித் ஃபஇதா ஸரஃப வஜ்ஹஹு இன் ஸரஃப அன்ஹு. இது நான் மேற்கோள் சொன்ன அதே கருத்து தான். ஒரு அடியான் தொழுகையில அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல பார்வை எப்ப அவன் திசை மாறாமல் நேரடியாக சுஜூதுடைய இடத்தை நோக்கி தொழுகிறானோ அல்லாஹ் அவனை நேரடியாக சந்திக்கிறான். இல்ல அவன் பார்வையை திசை திருப்பி விட்டால் அல்லாஹ்வும் அவனை விட்டும் விலகி செல்கிறான் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் சொல்லுது. அதே போல இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்புல தொழுகையில 3 விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்குது. 3 விடயங்களை பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதுல ஒன்று அந்நக்ரா கனக்ரதி தீக், இந்த கோழி கொத்துற மாதிரி தொழுகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அவ்வளவு ஸ்பீட் தொழுகிறது, அதை தடுத்தார்கள். நாய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்திருப்பது, அதையும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்தார்கள். தொழுகையில இல்லது, தொழுகைக்கு வெளியே நாங்க பார்க்கிறோம். சில ஆட்கள் ஜும்மாக்கு வந்தாலே இப்படி இருப்பாங்க, சும்மா காலை முன்னுக்கு போட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த இருப்பும் மார்க்கெட்ல தடை செய்யப்பட்ட ஒரு இருப்பு. அதே போல இந்த நரி முழிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து அங்கிட்டும் இங்கிட்டும்
அந்த மாதிரி இருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்ப தொழுகையில எங்களோட பார்வை அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது என்பதுதான் இந்த செய்தியில நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம். அதே போல இன்னொரு அறிவிப்பு வருது, சல்லி ஸலாத்தன் முவத்தா கஅன்னக தரா ஃபஇன் குன்த லா தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க உங்களுடைய தொழுகையை எப்ப தொழுதாலும் உங்களோட இது கடைசி தொழுகையாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த எண்ணத்தை வரவழைத்து கொண்டு நீங்கள் தொழுங்க. அப்ப நீங்க என்ன அந்த சிந்தனையோட தொழுதால் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த இறையச்சத்தோடு நீங்க தொழுவீங்க. உண்மையாக நீங்க அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்பதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தியா இருக்குது. எனவே எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல பேணுதலாக இருந்தார்கள் என்று சொன்னால், என்னென்ன விடயங்கள் எல்லாம் தன்னுடைய சிந்தனைய தொழுகையை விட்டும் வெளியேற்றும் என்று இருக்குமோ அதை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளார்கள், எல்லா விடயத்தையும் தவிர்த்து கொள்ளார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி, அபூ ஜஹம் என்று சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்கிறார் என்றால், ஒரு கமீஸ் என்றுதான் அந்த ஹதீஸ்ல வருது, ஒரு ஆடையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு அன்பளிப்பாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து அணிந்து கொண்டு அதை தொழுகைக்கும் அதை அணிகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை அணிந்து தொழ ஆரம்பித்த உடனே அவர்களுடைய பார்வை எல்லாம் அந்த ஆடையில் உள்ள இந்த அடையாளங்கள் அதுகளில் தான் சிந்தனை போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில தொழுது முடிச்ச உடனே இத்ஹபு பிகமீஸதி ஹாதிஹி இலா அபூ ஜஹம், அபூ ஜஹமுக்கு இந்த கமிசையை கலட்டி இதை கொண்டு கொடுத்துடுங்க. என்னுடைய ஃபைனி நதர்து இலா ஆலமிஹா ஃபிஸ் ஸலா ஃபகாத யுஃப்திருனி, எனக்கு என்ன தொழுகையில பெரிய ஒரு பிரச்சனையை இது ஏற்படுத்துது, தொழுகையில எனக்கு அதான் இறையச்சத்துக்கு பெரிய இடையூறாக இருக்குது என்று அதை கலட்டி கொடுத்து அவர்கிட்ட அந்த அபூ ஜஹம்கிட்ட ஈக்கிற வேற ஒரு ஆடை எடுத்துட்டு வர சொல்லுங்க என்று சொன்னார்கள். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பேணுதல், எந்த அளவுக்கு பேணுதலா இல்லையா? அப்போ உடுப்புகளை கூட அளவுக்கு அதிகமாக டிசைன்களை போட்டுக்கொண்டு நாங்கள் ஆடைகளை கூட பயன்படுத்தி தொழுகிற நேரம் சிந்தனைகள் அதுக்கு போகும்னு சொன்னால் அப்போ இறைவனோடு உள்ள அந்த தொடர்பை துண்டிப்பதற்கு அதுகள் வழியாக அமையும். எனவே இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த செய்திகள், இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பார்வையை நாங்கள் சுஜூதின் பால் அந்த இடத்தை நோக்கி தொழுவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தொழுகின்ற போது கண்டிப்பாக தக்பீர் கட்டியதன் பிறகு சுத்ராவின் பால் முன்னோக்கி தொழுத நாம் எங்களுடைய பார்வையை முதல்ல என்ன செய்யணும், நாங்கள் சுஜூதுடைய இடத்தை நோக்கி செலுத்த வேண்டும். அது முக்கியமாக பேணப்பட வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய இபாதத், குறிப்பாக இந்த தொழுகை என்பது அல்லாஹுவோடு நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே இந்த இபாதத்தை அந்த அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தையும் நேரடி தொடர்பையும் துண்டிக்கக்கூடிய அமைப்பில் எங்களுடைய பார்வையை நாங்கள் செலுத்தாமல் ஒரே ஒரு பார்வையா சுஜூதுடைய இடத்தை நோக்கி செலுத்தி நாங்கள் இறையச்சத்தோடு தொழக்கூடிய அந்த பயிற்சியை எனக்கும் உங்களுக்கும் நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை கூறி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.